வேலூர் மாவட்டம் துருகம் கிராமத்தில் சிறுத்தை புலி தாக்கி இளம்பெண் உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது அந்த பகுதி மக்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் ஜான்சன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். ஜான்சன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. வேலூர் மாவட்டம் துருவம் கிராமத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிறுத்தை தாக்கி இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதனை தொடர்ந்து அந்த கிராமத்தில் உள்ள மறுநாள் அந்த கிராமத்தில் உள்ள ஆடுகளை சிறுத்தை வேட்டையாடியதை தொடர்ந்து கிராம மக்கள் பெரும் அச்சத்தில் வந்தனர். இந்த நிலையில சிறுத்தை கண்காணிக்கும் பணியினை வனத்துறையினர் சார்பில் முகாமிட்டு அமைக்கப்பட்டது. வனத்துறையினர் ட்ரோன் கேமரா, டிராப் கேமரா உள்ளிட்ட நவீன வசதிகள் கொண்டு தொடர்ந்து சிறுத்தை நடமாட்டம் இருக்கிறதா என்று கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில மாவட்ட ஆட்சியர் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதா என இன்று தற்போது சிறிது நேரத்திற்கு முன்பு செய்தியாளர்கள் கேட்டதற்கு சிறுத்தை நடமாட்டம் இருக்கிறது, நேற்று கூட பேர்ணாம்பட்டு சாக்சர் மலைப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆகவே பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதாவது வீட்டில் வெளியே மின்விளக்கு, ஒலிபெருக்கி போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். இரவு நேரங்களில் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும், மேலும் பொதுமக்கள் அச்சப்படாமல் இருக்க நடவடிக்கையாக சோலார் மின்விளக்கு அமைக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இதனால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் என தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி ஜான்சன். அந்த மக்களை இன்னும் மீடியாங்களே அச்சுறுத்துறாங்க. நடமாட்டங்க உண்மையில் நடமாட்டம் இருக்கா? இல்லை, உண்மையிலே நடமாட்டம் இருக்கு. நேற்று கூட நம்ம பேராம்பட்டு சாக்கர்லேயும் ஒரு சிறுத்தையோட நடமாட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மக்கள் அந்த பகுதியில் பாதுகாப்பாக இருக்க என்ன நடவடிக்கை? இல்லை, பாதுகாப்பு நைட்டு வீட்டிலேருந்து வெளியே வர வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. கொஞ்சம் லைட்டு, நீங்கள் நைட்டு வீட்டுக்கு வெளியே உள்ள பகுதிகளில் லைட்டு போதுமான வெளிச்சம் இருந்தாலே அந்த பக்கம் மிருகங்கள், வனவிலங்குகளோட நடமாட்டம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வனத்துறையினரும் ட்ரோனை வச்சு இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் அச்சப்படுறாங்களா? அதனால தான் அச்சம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன, இல்லை மின்வேலி அமைக்கிறது ஏதாவது ப்ரொபோசல், சோலார் இல்லை, அது ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம்.